ஹாய், ஹலோ, வெல்கம் எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஏஐ தமிழ். இதில நம்ம இந்த சீரிஸில நம்ம வந்து தொடர்ச்சியா ஷேர் மார்க்கெட்டில இருக்கிற டெர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ், அதில இருக்க ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸு. இப்போ ஸ்டாக்ஸ பத்தி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே அவங்க ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. டிஃபென்சிவ் ஸ்டாக்கும்பாங்க, அப்புறம் வந்து சைக்ளிக்கல் ஸ்டாக்கும்பாங்க, அப்புறம் லார்ஜ் கேப்பும்பாங்க, மிட் கேப்பும்பாங்க, அப்புறம் செக்டார் வைஸும்பாங்க. அதுன்னு சொல்லி நெறைய டிஃப்ரென்ஸா சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாலே இந்த மாரி எல்லாமே சிம்பிளான, சேமான விஷயமா தான் இருக்கும். ஆனா, அதையே ஒரு வேற வேற டெர்மினாலஜிஸ் படி வேற வேற விஷயமா சொல்றப்போ, உங்களுக்கு அது குழப்பிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து இப்படியா? இப்படின்னா என்ன அர்த்தம்? அது அது நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? அப்படிங்கிற மாரியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ, அந்த மாரி விஷயங்கள் நீங்க கத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பேசிக். அதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா தான், நீங்க நெக்ஸ்ட் ஏதாவது பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு முக்கியமான இத பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ, ஷேர் மார்க்கெட்ல மேக்ஸிமம் நீங்க எந்த ஆர்டிக்கிள் எது பண்ணாலுமே அவங்க வந்து இது மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது அதாவது அது சேமான விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டா நீங்க கேட்குறப்ப, இது பண்றப்ப அது உங்களுக்கு புரியாம போகும். அதனால தான் இப்ப நான் இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதுலருந்தே நம்ம ஒரு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஷேர் அனாலிசிஸ்னா எப்படி பண்றது? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்றது? டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? ஒரு ஷேர நம்ம எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும்? எப்படி வாங்கணும்? ஸ்க்ரீனர் எப்படி பார்க்குறது? அதெல்லாமே நம்ம இன்னும் எதுவுமே போல. இதெல்லாம் நீங்க பேசிக் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க ஒரு ஷேர் அனாலிசிஸ் போறப்ப, ஒரு இது போறப்போ உங்களுக்கு உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அது பண்றப்ப. ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக்கு. இதுதான் நீங்க முதல்ல கத்துக்கணும். அதான் நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டுருக்கோம். அதில இன்னைக்கு இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸு. ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன கேட்டகரில இருக்கு? அத எப்படி எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா ஸ்டாக்னா என்ன? ஷேர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத ஆல்ரெடி நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். முதல் முதல் வீடியோல இருந்தே நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட் பத்தி தான் அதிகமா பேச போறோம். ஸோ ஸ்டாக்ஸ்னா எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது வந்து பை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸ்டாக் வந்து நெறைய விதத்துல கேட்டகரைஸ் பண்ணலாம். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் தான். மார்க்கெட் கேப்னா என்னன்னா, அதில வந்து ஷேர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கோ, அது இன்டூ அ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறப்ப மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு 100 இருக்கு. மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10,000 இருக்கு அப்படின்னா, மொத்தம் அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 10,00,000 அப்படிங்கிறது. ஸோ அதுதான் மார்க்கெட் கேபிடலைசேஷன். அத வச்சு எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி. ஸோ, அத வச்சு லார்ஜ் கேப்னு ஒண்ணு சொல்லலாம். மிட் கேப்னு ஒண்ணு சொல்லலாம். அப்புறம் ஸ்மால் கேப்னு ஒண்ணு சொல்லலாம். அதுக்கும் கீழ பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கேப்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லலாம். ஸோ, இவ்வளோ இது சொல்லிக்கலாம். லார்ஜ் கேப்னா என்னன்னா, மே டாப் 100 கம்பெனிஸ். இது இந்த ஒரு இண்டெக்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில இருக்க டாப் 100 கம்பெனி நிஃப்டி 50ல இருக்க டாப் 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப்ல வரும். மிட் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, 101 அந்த 250 வரைக்கும் இருக்கிறது வரும். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, 250 கீழ இருக்கிறதெல்லாம் போயிரும். அதுலயும் ஒரு 100 குரோர்ஸ் வரைக்கும் தான் அது வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்மால் கேப்னு சொல்லுவோம். அது அது அந்த 100 கோடி நம்ம இப்ப சொல்றோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல போக போக கம்பெனிஸ் நம்பர்ஸ் அதிகமாகலாம். இல்ல அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரேப்பிடா அதிகமாயிட்டு வரலாம். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த 100 கோர்ஸ்ங்கிறது முன்ன பின்ன மாறலாம். ஒவ்வொரு டைமுக்கு ஏத்த மாரி அது மாறலாம். பட் ஆனா இப்போதைக்கு நீங்க பார்க்குறப்ப, இது பண்றப்ப ஒரு ஒரு அளவீட்டுக்காக பார்த்தோம்னா, அது கம்மியா இருக்க எல்லாமே மைக்ரோ கேப்னு சொல்லுவோம். இப்ப நெறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 குரோர்ஸ் மார்க்கெட் கேபிட்டல்ல இருக்கும். 50ல இருக்கும், 60ல அந்த மாரி சின்ன மார்க்கெட் கேபிட்டல்ல கூட இருக்கும். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கேப்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஒரு 3 வகையானது. லார்ஜ் கேப்ல பார்த்துட்டீங்கன்னா, இதில இருக்கிறது எல்லாமே ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனியா இருக்கும். அதோட பிசினஸ் மாடல் ஒரு பக்காவான மாடலா இருக்கும். ஆல்ரெடி சக்சஸ் ஆன மாடலா இருக்கும். ஸோ, அவங்களுக்கு ப்ராப்பரான ரிட்டர்ன் கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அதனால இருக்கிறதுலயே கொஞ்சம் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெருசா இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 12-15% அப்புறம் வந்து ஒரு கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இது பண்ணுதுன்னா, அது உங்களோட அனாலிசிஸ் திறமைய பொறுத்து, அந்த கம்பெனிய பொறுத்து அது 20-30% கூட வரலாம். பட் ஆனா ஒரு மினிமம் ஒரு 12-15% ப்ராப்பரா ஒரு சேஃபான ஒரு ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு அது கீழ போறதும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா, அது ஆல்ரெடி ஒரு நல்ல பிசினஸ் மாடல் வச்சிருக்கும். ஆல்ரெடி அது ஒரு நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கும். மார்க்கெட் கேபிட்டல் அதிகமா இருக்குன்னா, அதோட ஃபினான்ஷியல் பொசிஷனும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும். அப்படி இருக்கப்ப ஏதாவது ஒரு 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 அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்தா கூட, அது சமாளிக்கிற அளவுக்கு அதுகிட்ட வந்து திறமையும் இருக்கும்.
ஒரு பவரும் இருக்கும். எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். ஸோ, அதனால ஒரு லார்ஜ் கேப்புங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு நம்பிக்கையான இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்ப்பாங்க. மிட் கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேப்பிடா வளர்ந்துட்டு வர ஸ்டாக்ஸு. இல்ல அதானி டோட்டல் கேஸு, முத்தூட் ஃபினான்ஸு, டாடா பவரு, எம்ஆர்எஃப், இந்த அதுக்கப்புறம் இந்த மணப்புரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் தான். மிட் கேப்னா அது அது வந்து வளர்ந்து வரும் நிறுவனங்கள். அதுவும் அதுலயும் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் அது ப்ரூவ் பண்ண இது கம்பெனிஸா இருக்கும். அது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி அது மார்க்கெட்ல நிக்கிறதுனால தான் அது மிட் கேப் லெவலுக்கே வந்திருக்கும். மிட் கேப்புங்கிறதும் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருந்தா தான் மிட் கேப்புக்குள்ளேயும் வர முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ முத்தூட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டாடா பவர் தெரியும். எம்ஆர்எஃப் தெரியும். கோத்ரேஜ் நமக்கு தெரியும். அதானி டோட்டல் கேஸ் தெரியும். அந்த மாரி மிட் கேப்ல இருக்க எல்லா கம்பெனியுமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதா தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஒரு நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டா தான் இருக்கும். பட் ஆனா இதில பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி லார்ஜ் கேப்ப விட மிட் கேப்ல நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா, இது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அது எப்படி மெயின்டெயின் ஆகும், எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. டக்குனு கவர்மெண்ட் ஏதாவது ரெகுலேஷன் பார்த்தோன்னா, அவங்க எப்படி அதுக்கு அடாப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியாது. இப்போ சப்போஸ் பிசினஸ் வந்து இப்ப இருக்க பிசினஸ் கன்டின்யூ ஆகுமா அப்படின்னு தெரியாது. இப்போ முத்தூட்டுக்குலாம் ஏதாவது ஒரு ரெகுலேஷன் ஆர்பிஐ கொண்டு வருது, ஏதாவது மாத்துறாங்க அப்படின்னா, அது வந்து பெரிய அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து பெரிய அடி வாங்கும். அ மீண்டு வந்துருவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிசினஸ் பண்றாங்க, இது பண்றாங்க, ப்ரமோட்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா, அவங்க மீண்டு வந்துருவாங்க. பட் ஆனா, அந்த அடி வாங்கும். அந்த அந்த நேரத்தில அவங்க அடி வாங்குறப்ப, மிட் கேப் வந்து அதிகமா அடி வாங்கும். இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆனாலே கீழ அதிகமா அடி வாங்குறது கீழ இருந்து தான் வரும். மைக்ரோ கேப் ரொம்ப ரொம்ப ஒண்ணுமில்லாம போயிரும். அடுத்து ஸ்மால் கேப், அடுத்து மிட் கேப், லார்ஜ் கேப் கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்கும். ஸோ அதுதான். மிட் கேப்னு வரப்ப லார்ஜ் கேப்போட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஸ்மால் கேப்னு வரப்ப ரிஸ்க் இன்னும் கொஞ்சமே அதிகமா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரீஸ், வைபவ் குளோபல், போரோசில், இந்தியா சிமெண்ட்ஸு, டன்லப் பிளாட்ஃபார்ம்ஸு இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நெறையா ஸ்டாக்ஸ் இருக்கும். இதுவும் இதில வரப்ப உங்களுக்கு மிட் கேப்ப விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிவர் இந்த சைட்ல ஆப்போசிட் சைட்ல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரிவார்ட்ஸ் நீங்க வச்சு பார்க்குறப்ப நான் லார்ஜ் கேப்ல ஒரு 12-15% நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா மிட் கேப்ல வரப்ப, அது ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க உங்க அனலைஸ் திறமைய ஏன்னா மிட் கேப்ல அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதில நீங்க பார்த்து நல்லா அனலைஸ் பண்ணி அவங்க பிசினஸ் மாடலு, ஃபியூச்சர் குரோத் எப்படி இருக்கும்? இது பிஸ் ஆர்டர் புக் எவ்வளோ இருக்கு? அதெல்லாம் பார்த்து நீங்க இப்ப இப்ப ப்ராப்பரா செக் பண்ணி எடுத்து, நீங்க அனலைஸ் பண்ண மெத்தடு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அது நல்லா பண்ணுது அப்படின்னா, ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். லார்ஜ் கேப்போட உங்களுக்கு ரிட்டர்ன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி நீங்க ஸ்மால் கேப் வரப்ப, அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, இது எப்படின்னா, இப்ப வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு 100 குரோர்ஸ் இருக்குன்னா, அது 200 குரோர்ஸ் ஆகுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதாவது பெரிய விஷயம் கிடையாதுன்னு எப்படி சொல்லணும்னா, இன்னொரு 100 கோடி தான் அது வந்து அதிகமாக போகுது. பட் ஆனா, லார்ஜ் கேப்ல ஆல்ரெடி அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் எல்லாமே 5,00,000 கோடி, 10,00,000 6,00,000 கோடி அந்த மாரி இருக்கும். அப்ப அது டபுள் மடங்கு ஆகும்னா, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 இயர்ஸ் ஆகலாம், 20 இயர்ஸ் ஆகலாம். அது வந்து எவ்வளோ வேணாலும் ஆகலாம். உங்க பிசினஸ் டெவலப் பண்றத பொறுத்து, இது பண்றத பொறுத்து தான் ஆகும். பட் ஆனா ஸ்மால் கேப்ல அந்த அளவு அவங்க டபுள் ஆகுறதுங்கிறது ரொம்ப சீக்கிரமா நடந்துரும். அதனால நமக்கு வந்து அதுக்கான ரிட்டர்ன்ஸும் ரொம்ப சீக்கிரமா கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால ஸ்மால் கேப்ல வந்து நமக்கு எப்பவுமே ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கு. மத்தபடி அதே மாரி ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு ஏதோ இஷ்யூ வருதுன்னா, ஸ்மால் கம்பெனி மொத்தமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ரெகுலேஷன் கொண்டு வராங்க, இல்ல கண்டிஷன் 2, 3 குவார்ட்டர் வந்து நஷ்டமாயிருச்சு. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாவும் காசு இல்ல அப்டின்னா, இதே லார்ஜ் கேப் கம்பெனிஸா இருந்ததுன்னா, அவங்ககிட்ட ஆல்ரெடி ஃபினான்ஷியலா காசு இருக்கும். ஸோ, அத வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. இல்ல அவங்க போய் கடன் கேட்டாங்கன்னா, கடன் குடுக்குறதுக்கும் நெறைய பேர் தயாரா இருப்பாங்க. அவங்க பாண்ட் ரைஸ் பண்ணலாம். பாண்ட் ரைஸ் பண்ணா லார்ஜ் கேப் கம்பெனி ரைஸ் பண்ணுது அப்டின்னா, மக்கள் எல்லாருமே வாங்குவாங்க. அந்த மாரி இது பண்ணணும். அது இல்லையா பேங்க்ல கூட போய் அவங்க கடன் வாங்கி பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க ஸ்மால் கேப்ன்னு வரப்ப, உங்களுக்கு வந்து இது பேக்கப் பெருசா அசட்டுங்கிறது பெருசா இருக்காது. ஸோ நீங்க அடுத்தது பாண்ட் போட்டீங்கன்னா, ஸ்மால் கேப் பாண்ட்ஸ்லாம் பெருசா நம்பி வாங்க மாட்டாங்க யாரும். பேங்க்குக்கு போனீங்கனாலும் வட்டி வந்து ரொம்ப கன்னா பின்னான்னு சொல்லுவாங்க. நார்மலா வெளிய தர்றத விட வட்டி ரொம்ப அதிகமா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2, 3 குவார்ட்டர் உங்களுக்கு வந்து நஷ்டமாயிருச்சு அப்டின்னாலே, ஒரு சின்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாம கூட அந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி ஸ்மால் கேப்ல ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். அதையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பைஸ் டைப் ஆஃப் ஸ்டாக் அண்ட் ஓனர்ஷிப். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, காமன் ஸ்டாக்ன்னு ஒண்ணு இருக்கும். பிரிஃபர்டு ஸ்டாக்ன்னு ஒண்ணு இருக்கும். காமன் ஸ்டாக்னா என்னன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்ல நம்ம வாங்குற எல்லாமே காமன் ஸ்டாக் தான். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக் வாங்குனீங்கன்னா, அந்த ஓனர்ஷிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து அந்த ஸ்டாக்கோட ஓனரும் தான். நீங்க வெறும் அ ஷேர் ஹோல்டர்னா உங்களுக்கு வந்து அங்க வோட்டிங் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துரும். பட் ஆனா பிரிஃபர்டு ஸ்டாக்னா என்னன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு பாண்ட் மாதிரி தான். அது பிரிஃபர்டு ஸ்டாக்குங்கிறதையும் அந்த கம்பெனி வெளியிடும். இது வந்து பிரிஃபர்டு ஸ்டாக்குக்கான இது.
நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்பெனியோட அசெட்ல வந்து ஹையர் கிளைம் இருக்கும். அ க ஆனா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அதில வந்து கிளைம் வந்து கம்மியா தான் இருக்கும். அ பிரிஃபர்டு ஸ்டாக் நீங்க வாங்கிட்டீங்க அப்டின்னா, அவங்க ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் நீங்க அவங்க குடுத்தே ஆகணும். உங்களுக்கு பிரிஃபர்டு ஸ்டாக் யார் வச்சிருக்காங்களோ, அவங்க வந்து ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் குடுத்தே ஆகணும். பட் ஆனா உங்களுக்கு வோட்டிங் ரைட்ஸ்லாம் கிடையாது. அதாவது நீங்க கம்பெனிக்கு வந்து கடன் குடுத்தவங்க மாதிரி தான். அத வந்து ஸ்டாக்கா வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்க கடன் குடுத்த மாதிரி தான். அ அதனால உங்களுக்கு வோட்டிங் ரைட்ஸ்லாம் கிடைக்காது. அதுதான் இந்த 2 டைப்பும். ஹைபிரிட் ஸ்டாக்ஸ்னா கிட்டத்தட்ட இது வந்து க க இந்த இந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் மாதிரி தான். நீங்க உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா, நீங்க இதில நான் வந்து இது பண்றேன். இது ஸ்டாக்காவே மாத்திக்கணும். நீங்க ஸ்டாக்கா மாத்திக்கணும் மாத்திக்கலாம். இல்ல ரிட்டர்ன் மட்டும் வாங்கணும் வாங்கிக்கலாம். இதுதான் ஹைபிரிட். காமனுக்கும், பிரிஃபர்டுக்கும் ஹைபிரிட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பை குரோத் பொட்டன்ஷியல் அண்ட் கேரக்டரிஸ்டிக். அதில பார்த்தீங்கன்னா, குரோத் ஸ்டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். வேல்யூ ஸ்டாக்ஸ்னா என்னன்னா, அ அது வந்து நல்ல பிசினஸ் மாடல் இருக்கும், நல்லது இருக்கும். அது வந்து ஒரு அண்டர் வேல்யூல இருக்கும். அ அதுக்கான அதுக்கான மதிப்பு இன்னும் அதிகமா இருக்கும். பட் ஆனா, அது வந்து இப்ப சீப்பான ஒரு பிரைஸ்ல கிடைச்சிட்டுருக்கும். சீப்பா கிடைக்குதுன்னா, அதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்கலாம். அதாவது இப்ப ஏதாவது மொத்தமா அந்த செக்டாருக்கே வந்து இது மார்க்கெட் கிராஷ் ஆகி அடி விழுந்திருக்கலாம். இல்ல அந்த கம்பெனி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் மொமெண்ட்ல இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னால அது வந்து ஒரு கம்பெனி சீப்பா கிடைக்கும். அதோட ஒரிஜினல் வேல்யூ விட அதோட கம்மி விலையில கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வேல்யூ ஸ்டாக்ஸ். இன்னொன்னு குரோத் ஸ்டாக்ஸ். அந்த கம்பெனிஸு நல்ல பிசினஸ் மாடல் இருக்கும். ஃபியூச்சர் குரோத்தும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நல்லா வர மாரி இருக்கலாம். அப்புறம் வந்து ஆர்டர் புக்கும் நல்லா ஃபில் ஆகிருக்கும். ஃபியூச்சர்ல அது வந்து நல்ல குரோத் குடுக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஆனா அது ஆல்ரெடி ஹை பிரைஸ்ல இருக்கும். ஹை பிஇ ரேஞ்சில இருக்கும். பட் இருந்தாலும் பரவால்ல. ஃபியூச்சர் குரோத்ல அதுக்கு மேட்ச் ஆயிக்கும். இன்னும் 2 குவார்ட்டர் அவங்க நல்ல ரிசல்ட் தராங்க. நல்ல ரிட்டர்ன் தராங்க அப்படின்னா, அந்த பிரைஸ் அப்ப வந்து அந்த இயர்னிங்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆயிரும். அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் குரோத் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது. இது வேல்யூ ஸ்டாக்ஸ்னா ஐடிசி, அப்புறம் சம் பிஎஸ்யூ கம்பெனிஸு. இதுனா நைக்கா, Zomato அந்த மாதிரி. Zomatoலாம் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு பிஇ இருக்கும். பட் ஆனா அது புது பிசினஸ் மாடலு. அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ பிஇ குடுத்து ரெடியா வாங்குவாங்க. அந்த மாதிரி இது. அடுத்தது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இது எக்ஸாக்ட்லி நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான். அ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். ப்ளூ சிப்ங்கிற விட அதுதான். ப்ளூ சிப்னா நம்ம பார்த்த மாரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிசினஸ், நல்ல பிசினஸ் மாடலு, ரிட்டர்ன் நிக்காம வந்துட்டுருக்கும். அவங்க வந்து திவாலாக வாய்ப்பில்ல. ரொம்ப ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி. அதான் இன்ஃபோசிஸ், ஹெச்யூஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸு, அப்புறம் வந்து டைட்டனு, எம் அ எம்&எம் அந்த மாதிரி லார்ஜ் கேப்ல இருக்க எல்லாமே மேக்ஸிமம் ப்ளூ சிப் கம்பெனிஸ் தான் சொல்லுவாங்க. அடுத்து இன்கம் ஸ்டாக்ஸ். இன்கம் ஸ்டாக்ஸ்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, ஸ்டாக் வாங்கி வைக்கிறீங்க. அந்த ஸ்டாக் பிரைஸ் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து அது லாபம். கம்மியாச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம். ஸோ ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் வச்சு மட்டுமே தான் நம்ம வந்து காசு எடுக்கணும்னு கிடையாது. இப்ப சில ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட் வரப்பயும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபிக்ஸ்டான பிசினஸா இருக்கும். நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க. அப்ப நெறைய காசு வந்திருக்கு அப்டின்னா, அதில ஒரு ஒரு பு ஒரு பு க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அது வந்து இந்த ஜெனரல் மீட்டிங்ல அவங்க எடுக்கிற முடிவ பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஷேர் ஹோல்டருக்கு வந்து திருப்பி டிவிடெண்டா குடுக்கலாம் அப்டின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அத டிவிடெண்டாவும் குடுப்பாங்க. அந்த மாரி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. நெறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ் இருக்கு. அப்புறம் வந்து இந்த ஐடிசி, டிசிஎஸ்ஸு அது எல்லாமே நெறைய டிவிடெண்ட் குடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் நீங்க நீங்க வாங்கி வச்சும் உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் தான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்டிம்பாங்க. இந்த கோல் இண்டியா, பவர் கிரிட் கார்ப்பரேஷனு, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனு, பிஎஃப்சி, அப்புறம் வந்து பெல்லு, டிசிஎஸ், ஐடிசி அந்த மாரி பிஜி இன்விட்டு அந்த மாரி நீங்க ரைட் போயிட்டீங்கனாலே அதாவது ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அது போயிட்டீங்கனாலே அது ஃபிக்ஸ்டா இவ்வளோ வர அமௌண்ட்ட நீங்க டிவிடெண்ட் குடுத்தே ஆகணும். ஷேர் ஹோல்டர் குடுத்தே ஆகணும்னு அவங்களுக்கு வந்து இப்போ சர்டைன் ரூல்ஸே இருக்கு. ஸோ, அந்த மாரி இதில நீங்க போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் வந்துட்டே இருக்கும். ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பரான டிவிடெண்ட் வந்துட்டே இருக்கும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பிஜி இன்விட் தான். அந்த மாதிரி இருக்கு. ஸோ, உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க பில்ட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் டிவிடெண்ட் ஸ்டாக் ஒதுக்கிறது நல்லது. அப்படி பண்றப்ப உங்களுக்கு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பென்னி ஸ்டாக்ஸு. பென்னி ஸ்டாக்ஸ்னா ஒண்ணுமில்ல. இது வந்து பெருசா அ
சொல்லிக்கிற மாரி பெரிய பிசினஸ் இருக்காது. பெரிய கம்பெனிஸ் இருக்காது. வெளிய யாருக்குமே தெரியாது. அதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1 ரூ. 2 வித்தின் 10 ரூப்பீஸ்க்குள்ளேயே அது வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கும். அதத்தான் பென்னி ஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஆப்பரேட்டர் மூவ்மெண்ட் ஆப்பரேட்டர் மேனிபுலேட் பண்றதுலயே தான் போயிட்டே இருக்கும். இப்ப அவங்க வந்து டக்கு டக்குன்னு கம்மியா இருக்கப்போ வாங்கி வாங்கி இது பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா பிரைஸ ஏத்தி விட்டு, ஒரு சர்டைன் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அவங்க மொத்தமா அது வித்துருவாங்க. வித்ததுக்கப்புறம் அது திரும்ப இறங்கி கீழ கடைசி அந்த பாதாளத்துக்கு வந்துரும். அதோட ஃபர்ஸ்ட் என்ன ரேட் இருந்ததோ அந்த ரேட்டுக்கு திரும்ப வந்து விழுத்துரும். திரும்ப அவங்க வந்து வேற ஸ்டாக்ஸ்லாம் போயிட்டு இது பண்ணிட்டு, திரும்ப இதே ஸ்டாக்ஸ்க்கு வந்தாங்கன்னா, அப்ப இன்னும் கொஞ்சமா வாங்கி திரும்ப மேல ஏறும், திரும்ப கீழ வரும். ப்ராப்பரா பிசினஸ் இல்லாம, ப்ராப்பரா இது இல்லாம இருக்கிற சின்ன 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 ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த மாரி தான் ஆப்பரேட்டர் வந்து ப்ளே பண்ற மாரியே தான் போகும். நீங்க அந்த பென்னி ஸ்டாக்ஸ் பார்த்து வச்சுட்டு கரெக்ட்டா எப்ப நீங்க பெரிய வால்யூம் எப்ப நடக்குது, பெரிய இது டிரான்சாக்ஷன் எப்ப நடக்குதுன்னு பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அத மானிட்டர் பண்ணி, அந்த ஆப்பரேட்டர் கூடயே டிராவல் பண்ணி உங்களால பண்ண முடியும். அப்படின்னா நீங்க பண்ணலாம். அப்படி இல்லன்னா வெ வெல் லெஃப்ட் இத வந்து இதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது தான். நெறைய பேர் பென்னி ஸ்டாக்ஸ அனலைஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது டைம் வேஸ்ட் அதில என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஏன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வெளிய மத்த ஸ்டாக்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அத தாண்டி நீங்க பென்னி ஸ்டாக்ஸ்லாம் பென்னி ஸ்டாக்ஸ் எப்படி ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ கவரும் அப்படின்னா, அதோட விலை ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ரூ. 1000 இருக்கு அப்படின்னா, நம்ம அது ஒரு 5 ஸ்டாக் வாங்குனா 5000 ஆச்சு. அதுவே நமக்கு பெரிய அமௌண்ட் ஆயிரும். பட் ஆனா இதில வந்து நீங்க ரூ. 1000 குடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்டாக் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆனா உங்களுக்கு பெர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ங்கிறது 2லயுமே சேமா தான் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா 10%னா இதுலயே 10% வந்துச்சுன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் என்னமோ சேமா தான் இருக்க போகுது. பட் ஆனா உங்களுக்கு நமக்கு அது ஒரு மென்டாலிட்டி. இதில வந்து 1000 ஸ்டாக் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ, அதனாலேயே நெறைய பேர் பென்னி ஸ்டாக்ல போய் அது காசு விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ, நீங்க ஓகே. நீங்க எல்லாமே இருக்கு. நீங்க நெறையா காசு இது இருக்கு. நான் சும்மா ப்ளே பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, ஆப்பரேட்டர் மூவ்மெண்ட் கூட உங்களால போ ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னா பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க ஸ்டே ஸ்டே அவேவா இருக்கிறது நல்லது. பை எக்கனாமிக் சென்சிட்டிவிட்டி இதான் நான் சொன்ன சைக்கிளிக் ஸ்டாக்ஸு, டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸு அப்படிங்குது. சைக்கிளிக்கல் ஸ்டாக் அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து எப்பவுமே வந்து ஒரு குரோத்லயே இருக்காது. எப்பவுமே வந்து இறங்கிட்டும் இருக்காது. அது வந்து ஹ எக்கனாமிக் கண்டிஷன பொறுத்து, இத பொறுத்து அது டக்குனு அது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சீசன் நல்லா ஏறும். அப்புறம் ஒரு சீசன்ல அப்படியே இறங்கிட்டே இருக்கு. இப்ப எக்கனாமிக் நல்லா இருக்கு அப்படின்னா, மக்கள்லாம் நெறையா கார் வாங்குவாங்க. இதெல்லாம் பி பி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ, இந்த வந்து ஆட்டோ செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து டிராவல் அதிகமா பண்ணுவாங்க. ஹோட்டல் இது பண்ணுவாங்க. ஸோ, இந்த மாரி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா, சைக்கிளிக்கல் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அந்த செக்டார்ல வர ஸ்டாக்ஸ் எல்லாமே சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் இந்த ஸ்டீலு, ஆயில் அண்ட் ஸ்டீலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைக்கிளிக்கல் ஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்கனாமிக் சென்சிட்டிவிட்டிய பொறுத்து தான். இப்போ எக்கனாமி நல்லா இருக்கு, மக்கள் எல்லாமே நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அது சைக்கிளிக்கல் ஸ்டாக்ல அவங்க வந்து வாங்குவாங்க. அது விலை ஏறும். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. இப்ப நம்ம எக்கனாமி ஆல்ரெடி ரொம்ப மோசம் போனா கார் பெருசா விக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் பெருசா பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அப்படி சுணக்கமா தான் இருக்கும். பொருளாதாரம் சுணக்கமா இருக்கப்ப இதெல்லாம் வளராது. ஸோ, அது வந்து இறங்கும். இதுதான் ஏறும், இறங்கும், ஏறும், இறங்கும். அதுதான் சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக் எல்லாமே மேக்ஸிமம் டிஃபென்சிவ் ஸ்டாக்ல வந்துரும். ஏன்னா, அது வந்து டெய்லி மக்கள் வந்து டெய்லி யூசேஜுக்கு பண்றது. அது வந்து எக்கானமி எப்படி இருந்தாலும், என்ன ஆனாலும், எப்படி எவ்வளோ மோசமா போனாலும், எப்படி இருந்தாலும், அவங்க டெய்லி அத யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இது பண்ணி தான் ஆகணும். ஸோ, அந்த மாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபென்சிவ் ஸ்டாக்ன்னு சொல்லுவோம். இந்த ஹெச்யூஎல், சன் ஃபார்மா, அப்புறம் நெஸ்லே இண்டியா, அப்புறம் வந்து பிரிட்டானியா, அப்புறம் வந்து ஐடிசி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஃபென்சிவ் ஸ்டாக்குமோ இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ல வந்து என்ன நல்ல விஷயம் அப்டின்னா, இது வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி எப்படி இருந்தாலும், எப்படி மேல போகுது, கீழ வருது என்னனாலுமே, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சேஃபான ரிட்டர்னா இருக்கு எப்பவுமே. சேஃபான ரிட்டர்ன் மீன்ஸ் ரொம்ப பெருசாவும் ஏறாது, ரொம்ப பெருசாவும் இறங்காது. மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா எப்பவுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக் எல்லாமே ரொம்ப மினிமலா தான் இறங்கியிருக்கும். மார்க்கெட்டே 3, 4% இறங்குனாலும், இது ஒரு 1/2%, 1%, 1% அந்த மாரி தான் இறங்கியிருக்கும். ஸோ, இதெல்லாமே அதனால தான் இத டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பை செக்டார் இண்டஸ்ட்ரி. செக்டார் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபார்மா, பேங்க்கு, ஐடி, ஃபைனான்ஷியல் சர்வீஸு, அப்புறம் ஆட்டோமொபைல்ஸு, அப்புறம் எனர்ஜி, அப்புறம் எஃப்எம்சிஜி இப்போ நான் சொன்னது ஐடிசி, ஹெச்யூஎல், நெஸ்லே அதெல்லாம். அப்புறம் மெட்டல் அண்ட் மைனிங்கு, டெலிகம்யூனிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரியல் எஸ்டேட்டு இது எல்லாமே செக்டார் வைஸா வரும். ஸோ, இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா ஐடி கம்பெனி எல்லாமே
இன் இந்த ஐடி செக்டாரில் தான் வரும். பேங்கிங் எல்லாமே பேங்கிங் செக்டாரில் வரும். ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே ஃபார்மாக்குள்ள வரும். ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஆட்டோமொபைல் வரும். இந்த மாதிரி இதுதான் செக்டார் வைஸாக பிரிக்கிறது. செக்டார் வைஸ் இல்லைனா இண்டஸ்ட்ரி வைஸாக பிரிக்கிறது. இப்படி பிரித்து வச்சுக்கிறப்ப நம்ம இது ஆல்ரெடி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துக்குமே இண்டெக்ஸஸ் இருக்குமா என்னன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் இது செக்டார் வைஸாக பிரிக்கிறது தான் இந்த ஸ்டாக்ஸு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 இதாக பார்த்துருப்போம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு ஒன்று பார்த்துருப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒன்று பார்த்துருப்போம். பை டைப் ஆஃப் ஸ்டாக் ஓனர்ஷிப்னு ஒன்று பார்த்துருப்போம். பை க்ரோத் பொட்டன்ஷியல் ஒன்று பார்த்துருப்போம். பை எக்கனாமிக்கல் சென்சிட்டிவிட்டி ஒன்று பார்த்துருப்போம். பை செக்டார் இண்டஸ்ட்ரியில் ஒன்று பார்த்துருப்போம். ஸோ இந்த 5 விதமாக மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆகிருக்கும். இந்த 5 விதமாக நம்ம வந்து ஸ்டாக்ஸை பிரிப்பாங்க. ஆனால் இதுக்குள்ளே வர ஸ்டாக்ஸ் தான் இதுக்குள்ளே வரப்போகுது. ஒவ்வொன்றிலையும் தனித்தனி ஸ்டாக்ஸு அதில் வராது இதில் வராது அப்படிங்கிறது தனித்தனி டைப்லாம் கிடையாது. நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி விதவிதமாக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்குறது. ஸோ இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டாக் பார்க்குறப்ப ஒரு இது பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் டக்குனு ஒரு ஸ்டாக் பார்க்குறீங்க, இது சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு. இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்கில் இந்த செக்டார் இப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது, இப்போதைக்கு அதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறப்ப செக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குனு இந்த மணி கண்ட்ரோலில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, அது நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அவன் ஜஸ்ட் ஒரு வேர்டு சொல்லிட்டு போயிடுவான். அந்த வேர்டு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ திரும்ப போய் நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் புரியலை அப்படின்ட்டு இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் இப்போவே இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டு சீரியஸில் சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரியஸில் ஷேர் மார்க்கெட் பற்றின வீடியோஸில் அடுத்த இதில் ஷேர் மார்க்கெட்டில் எதை இன்னொரு டாபிக் பற்றி நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.